ஹாய், சாட்டை துரைமுருகன் சார். உங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் ரொம்ப பார்ப்பேன். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறத விட கோவத்தோட நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பேசுகிறது, அதை ஒரு ரொம்ப தெளிவாக நீங்கள் விளக்குனீங்க. எனக்கு ஒரு 2-3 வீடியோஸ் உங்களோட வீடியோவில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சீமான் சார் மேலே ஒரு அவதூறான ஒரு விஷயங்கள் வந்தப்ப அதில் உண்மைத்தன்மை எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை ரொம்ப நீட்டாக விளக்கி கிளியராக எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தீங்க. உண்மையிலே நான் அந்த வீடியோக்கு அப்புறமா நாம் தமிழர் கட்சி சீமான் சார் மேல இருந்த ஒரு சில அபிப்பிராயம் பல பேருக்கு மாறி இருக்குன்றது என்னோட உண்மையான கருத்து. அவ்வளோ தெளிவா எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு நீங்க போடுறீங்க. டிவிக்கே மேல உங்களுக்கு இருக்க கோவங்கள், வன்மங்கள் எது இருந்தாலும் அவங்க பண்ற தப்புகளை நீங்க தாராளமா சுட்டி காட்டலாம். உண்மையிலே கரெக்ட். பட் நீங்க நேற்று ஒரு வீடியோ போட்டு அந்த சாங் ஸ்கூல்ல பிளே ஆச்சுன்னு அதை பற்றி ஒரு தெளிவு இல்லாமல் எப்பயோ போட்ட வீடியோவை இப்போ போட்டு அது மூலமாக நீங்கள் அந்த ஸ்ப்ரெட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு அது சரியானதாக எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு பல பேர் எவ்வளோ விஷயங்களை டிவிக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டு போகலாம். ஆனால் உண்மையிலேயே அவங்க பண்ணுற தப்புகளை சுட்டி காட்டி தெளிவாக நீங்கள் இந்த தப்பு தான் பண்ணுறீங்க, இதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியாக நீங்கள் சீமான் சார் இவங்கள மாதிரி ஆள் தான் இருக்கீங்க. அப்போது நீங்கள் தெளிவாக அவங்களோட தவறுகளை சுட்டி காட்டி அவங்க பண்ணுற ஆட்சியில் நடக்கிற இதுவை சுட்டி காட்டி பேசினா உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கும்படியாகவும் இருக்கும். அவங்களும் ஏற்றுப்பாங்க. அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி அவதூறான வீடியோங்களை போடுறத மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.